தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல சபையில கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள்ல ஆண்டவர் உங்களுக்காக தந்த ஒரு வேத வசனம் கொலேசியர் 1:28 வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்க அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடவும் உபதேசம் பண்ணுகிறோம் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில பாருங்க, எந்த மனுஷனையும் இப்ப ஆண்டவருக்குள்ள வர்றாங்க, ஆண்டவர் அறியாம தெரியாம இருந்து வேத வசனம்னா என்னன்னு தெரியாதபடி வெளியில இருந்து உள்ளுக்கு வர்ற எந்த ஒரு ஆத்மாவையும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை தேர்ந்தவர்களாக ஆண்டவர் மாற்றுவார். சில வியாதி பிரச்சனையில இருந்து வரலாம், ஆண்டவரை பற்றி சுத்தமா அறியாம பாதிக்கப்பட்ட நிலையில நீங்க இருந்து வரலாம், ஒன்றுமே தெரியாத நிலையில நீங்க இருந்து வரலாம். ஆனா ஆண்டவர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி குணமாக்கி உங்களை தேர்த்தி நல்ல ஒரு நிலையில நீங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களாக ஆண்டவர் மாற்றுவார். அதான் தேர்னதை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஒண்ணுமே தெரியாம இருக்கிற நிலைமை. இப்ப பாருங்க, நம்ம ஸ்கூல்ல ஒரு பிள்ளைங்க ஒரு குழந்தைய கொண்ட எல்கேஜி யூகேஜில சேர்க்கிறான் அல்லது 1ஆம் கிளாஸ் சேர்க்கிறான். அது அந்த பிள்ளைகளவா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அது ஒரு அளவுக்கு வேலை பார்க்குற அளவுல என்ன செய்துவான், அது உருவாகி படிச்சு தேறி பெரிய ஆளுகளா வர்றாங்க. அதே போல நம்ம ஆண்டோட பிள்ளைகளா ஆண்டவர்களை வரும் பொழுதே ஆண்டவரும் அப்படிதான் ஒண்ணுமே தெரியாம செத்துருவேன், ஒண்ணுமே என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கே முடிவு கட்டி தன் ஜீவனுக்கே முடிவு கட்டிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தலையும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா குணமாக்கி சரி பண்ணி என்ன பண்றாரு, நல்ல ஒரு தேர்னவர்களா குணமானவர்களா நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா ஒரு உயர்ந்த நிலைமையில ஆண்டவர் கொண்டு வந்து விடுறாரு. நீங்க தாழ்ந்த நிலையில இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத நிலையில இருக்கலாம், இங்க வறுமையில இருந்திருக்கலாம், ஆனா உங்களோட வாழ்க்கையும் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்துவார். நீங்க ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது பாருங்க, நம்ம வேத புத்தகத்துல வாசிக்கிறோம், இந்த எஸ்தர்னு ஒரு இது பைபிள்ல எஸ்தர்னு ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு அநாத பெண்ணு தான், சித்தப்பாட்ட வளர்ந்தாங்க. அந்த பொண்ணு ஒண்ணு இல்லாத நிலையில இருக்கும் பொழுது ஆனா அது ஆண்டவரை பிடித்து கொண்டுச்சு, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்துச்சு. சித்தப்பா ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது நல்ல ஒரு உறுதியா ஆண்டவருக்குள்ள இருந்துச்சு. அது ஒன்றும் இல்லாத ஒரு ஏழ்மையான பெண்ணை ஆண்டவர் என்ன பண்ணாரு, உயர்த்தினாரு. அதே போல தானியலுங்கிற புஸ்தகம் ஒண்ணு இருக்குது. அதுல சாத்ராக்கு மேசாக்கு ஆபேனோங்கிற 3 பேர் இருக்கிறாங்க. அது 3 பேரையும் ஆண்டவர் உயர்த்துறாரு. இவர்கள் ஒரு அடிமையாதான் ராஜா கொண்டு போறாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துறாரு. தேடி கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது, ஆண்டவருக்காக உறுதியாக வாழும் பொழுது, ஆண்டவர் மேல பயபக்தியாக இருக்கும் பொழுது, நீங்க ஆண்டவருக்காக கொஞ்சம் கொஞ்சமா தேறி வர்றது மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கைய விதமா ஆண்டவர் உயர்த்துவார். தாவித பாத்தீங்கன்னு சொன்னாக்க, தாவித ஆட்டுக்கு பின்னால ஆடு மேய்ச்சி கொண்டு வந்த ஒரு சிறுவனாக இருந்தான். ஆனா அவன் அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல கூட ஆண்டவர் பிரியமாக வாழ்ந்த, ஆண்டவர் எப்பொழுதும் பாடி துதிச்சு ஆராதிச்சு கொண்டு ஆண்டவர் பிரியமாக வாழ்ந்தான். அவங்களோட அண்ணங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகளா இருக்கிறாங்க. இது இராணுவத்துல சவுல் கிட்ட வேலையில இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. நல்லா படித்தவங்க, நல்லா ஓட்டம் சட்டமா நல்லா உயரமா இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் விட்டாரு. ஒரு சிறு பையன் ஆட்டுக்கு பின்னால போனான், அந்த சிறுவனை ஆண்டவர் பிரித்தெடுத்து அவனை ஒரு ராஜாவாக ஆண்டவர் மாற்றாரு. இதே போல ஆண்டவருக்குள்ள வரும் பொழுதே நீங்க வந்த வண்ணமாகவே நீங்க அப்படியே இருக்க போறது கிடையாது. நீங்க இப்படியே தாழ்ந்த நிலையில அப்படியே கஷ்டப்பட்ட நேரத்தை கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போவது கிடையாது. நீங்க எப்பொழுதும் வியாதியும் பிரச்சனையும் குழப்பத்திலையும் கடல்ல இருக்கிறது இல்ல. ஆண்டவர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா தேறி உங்களை உயர்த்துவாரு. நீங்க ஆண்டவரை பிடிச்சுக்கிறணும். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆமென்.